கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை காலை பொழுதிலே ஆண்டுடைய சன்னிதானத்திலே நம்மை கொண்டு சேர்த்த கடவுளுடைய தயவுக்காக இரக்கத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய மகிமை அவருடைய ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கடவுளை ஆராதிக்க நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். பிரார்த்தனையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளின் நாமத்திலுள்ளது. ஆமீன். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, உம்முடைய திருக்குமாரன் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தேவன் தம்முடைய மகிமையை விளங்கச் செய்தீர். ஆண்டவரே, கடவுளுடைய மகிமையை கிறிஸ்துவிலே நாங்கள் காண உம்முடைய வார்த்தைகளையும் ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்துகிறீர். நாங்களும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை கண்டு தரிசித்து உம்முடைய மகிமைக்குள் அடைக்கல புக ஆண்டவரின் கிருபை தாரும். விசுவாச சமூகமாய் ஆண்டவரே கிறிஸ்துவை பறைசாற்றுகிற எங்கள் எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய் எங்கள் வாழ்க்கை அமைவதற்கு எங்களை உம்முடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 53வது பாடலை பாடுவோம். துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் செலுகிறோமே. கிறிஸ்தே இறங்கும் குமாரனே, கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிற தேவாட்டு கூட்டி எங்கள் மனு கேளுப்பிதாவினது ஆசன தோழா இறங்கும் நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆழுகிறீரே. ஏகமாய் நீர் ரட்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே ஆமென். 8வது சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 144வது பக்கம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையானது. உமது மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறீர். உமது விரல்களின் கிரியாகிய வானத்தையும் நீர் உண்டாக்கின சந்திரனை நட்சத்திரங்களை நான் கவனிக்கும் போது தேவதூதரிலும் அவனை சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் அனைத்தையும் காட்டு மிருகங்களையும்
சேர்ந்து படிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையானது. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாதாக, ஆதியில் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி யாத்திரையாகும் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 12 துவங்கி 18 முடியுள்ள வேத பகுதியை படி கேட்கலாம். யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 18 முடிய. யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 18 முடிய. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான் என்பதே. வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 துவங்கி 11 முடிய. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல். அப்பொழுது அந்த பக்கங்களில் மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி இரவிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய தூதன் அவரிடம் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களிடம், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் உரிய பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராய் கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் படுக்க வைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் என்பதே. திருமறை பகுதிகளை படிக்கின்ற நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும்படி அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையை சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உப்பவித்து கனிமண்டலத்தில் பிறந்து பொதிப்பிலத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவர்ந்து வித்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உருளோரையும் மருத்துவர் நியாயத்திற்கு வருவார். பசுத்த ஆவியானவை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசு ஆண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசி கேட்ட லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவரிடம் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்பதை ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல கடவுளே, கிறிஸ்துவில கடவுளுடைய உன்னதமான மகிமையை வெளிப்பட்டதை நாங்கள் காண, கடவுளுடைய மகிமையை தரிசிக்க, அந்த கடவுளின் மகிமைக்குள் விசுவாசத்தோடு வாழ்ந்து சாட்சி பகர உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தும். இயேசு இரட்சகரின் பாதப்பணிந்து தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவதூதன் மேய்ப்பர்களுடைய நடுவிலே வந்து நின்ற பொழுது கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது என்று சொல்லுகிறார். கடவுளுடைய மகிமை
மனுக்குள்ள மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிறது. கடவுளுடைய மகிமை நம்மேல் தங்கி இருக்கிறது. கடவுளுடைய மகிமையை நாம் காண மகிமைப்படுத்த முடியும் என்பதை நாம் உணர்கிறோம். முதலாவதாக கடவுளுடைய மகிமை எங்கே இருக்கிறது? The presence of God. கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய மகிமையும் இருக்கிறது. நான் வாசிக்கின்ற பழைய ஏற்பாட்டு பகுதியிலே மோசே சீனாய் மலையிலே அவன் ஏறின பொழுது கடவுள் அந்த மலையிலே இறங்கினார். அந்த மலையை சுற்றிலும் கடவுளுடைய மகிமை இருந்ததை காண முடிந்தது. ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள். மெய்ப்பர்கள் இருந்த இடத்துல தூதன் கடந்து சென்ற பொழுது அந்த இடத்திலும் கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது. அங்கே மகிமை நிறைந்திருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் தங்கியிருக்கிற கடவுளுடைய ஆலயம் அது மகிமை நிறைந்தது. யாத்திரையாகும் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வனாந்தரத்திலே கடவுள் மோசேக்கு தரிசனமாகிற பொழுது அவர் சொல்லுகிறார், கடவுள் எரிகின்ற முச்செடியிலே மோசேக்கு தம்மை வெளிப்படுத்துகிற பொழுது மோசே சொல்ல, நீ கிட்டே சேராத, இது பரிசுத்தமான இடம், உன்னுடைய பாதரட்சிகளை கலத்தி போடு. அருமையானவர்களே, கடவுளுடைய மகிமை கடவுள் வாசம் பண்ணுகிற இடத்துல இருக்கிறது. அது பரிசுத்தமான ஸ்தலம். ஆகவே முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு கடவுளுடைய பரிசுத்த ஆலயம், கடவுள் தங்குகிற இடம் அது பரிசுத்தமானது. கடவுளுடைய மகிமை நிறைந்திருக்கிறது. கடவுள் அதனுள் வாசம் பண்ணுகிறார். யாத்திரை புத்தகத்தில் நான் வாசிக்கிற பொழுது 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் மக்களுடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல காணப்பட்டது. அன்பர்களே, கடவுளுடைய சன்னிதானத்திலே நாம் வருகிற பொழுது எந்த அளவிற்கு நாம் தூய்மையுள்ள உள்ளத்தோடு கடந்து வருகிறோம். மோசேயிடத்திலே சொன்னது போல, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, அவருடைய பிரசன்ன மகிமை இருக்கிற இடம் பரிசுத்தமான ஸ்தலம். அந்த பரிசுத்தமான தேவாலயத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் கடந்து வருகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் என்கிற பாதரட்சைகளை நாம் கழத்தி போடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தம், தீமை என்கிற பாதரட்சைகளை நாம் கழத்தி போடுகிறோமா? கடவுளுடைய சன்னிதானத்திலே வருகிற பொழுது நான் என்கிற அகந்தை, என்னிலே இருக்கிற குலப்பெருமை, என்னுடைய மேன்மை என்கிற பாதரட்சைகளை நான் கழத்தி போடுகிறேனா? இல்லவே இல்லையே. இன்றும் நாம் வெறுப்புடனும் அதே பகை உணர்வுடனும் நான் என்கிற ஆணவத்திலும் கடவுளுடைய சன்னிதானத்திலே கடந்து வருகிறோம். அது பட்சிக்கிற அக்கினி கடவுளுடைய மகிமை. ஆகவே முதலாவது ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஸ்தலத்தில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய், கடவுள் விரும்புகிறபடி, கடவுள் வாசம் பண்ணுகிறபடி நாம் காணப்பட நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, கடவுளுடைய மகிமை கிறிஸ்துவிலே வெளிப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற பொழுது வானம் திறக்கப்பட்டதும், யோவானால் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று கரையேறுகிற பொழுது ஆவியானவர் புறாவின் உருவத்திலே அவர் மேல் வந்து அமருகிறதையும், வானத்திலே ஒரு சத்தத்தை கேட்கிறதும் ஜனங்களும் கேட்டார்கள். இதோ இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அருமையானவர்களே, கடவுள் கிறிஸ்துவிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே திருச்சபைக்கு சொல்லுகிற பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டு அவர் உங்களை அழைத்தார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை, கிறிஸ்துவிலே வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கடவுள் நம்மை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சியாமல் கிருபையினாலே மீட்டு அவருக்கென்று நம்மை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் எவரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவிலே யோவான் நற்செய்தியார் சொல்கிற பொழுது அவர் தமக்கு சொந்தமானவர்களில் வந்தார், சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை பேர் அவர்களிலே ஏற்றுக்கொள்கிறார்கள் அத்தனை பேரும் அவருடைய புத்திரர்களாகிற சிராக்கியத்தை கடவுள் தந்திருக்கிறார் என்று சொல்கிறார்.
ஆகவே இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவிலே. மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுள் கிறிஸ்துவிலே வெளிப்படுத்தப்பட்டிய அவருடைய மகிமையை நம்மிலே வெளிப்படுத்துகிறார். யாத்திரா புத்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, மலையிலிருந்து இறங்கிய மோசையினுடைய முகத்தை அவர்கள் பார்க்க முடியாதபடி சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லுகிறார். ஆகவே மோசே ஜனங்களோடு பேசுகிற பொழுது அவன் முக்காடிட்டு கொண்டு ஜனங்களோடு பேசினான். காரணம், அவனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மூன்றாவது, ஆண்டவர் நம்மிலே வாசம் பண்ணுகிற பொழுது, கிறிஸ்துவிலே வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய மகிமையை நாம் தரிசிக்கிற பொழுது, கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, நிச்சயமாய் கடவுள் நம்மிலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். நம்மை பார்க்கிறவர்கள், ஆதியாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஏசாவை சந்திக்க சென்ற யாக்கோபு, அவன் போகிற பொழுது அவன் சொல்லுகிறான், யாக்கோபு சொல்லுகிறான் ஏசாவை பார்த்து, தன்னை மன்னித்து தன்னை பழி வாங்கக்கூட இருந்த தன்னுடைய சகோதரன், தன்னுடைய உடைமைகள் வேண்டாம், தன் சகோதர பாசம், உறவு, அன்பு பெரியது என்று தன்னை கட்டி அணைத்த பொழுது அவன் சொல்லுகிறான், உன் முகத்தை கண்ட பொழுது கடவுளின் முகத்தை கண்டது போல் இருந்தது என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளை காணுகிற, கடவுளை தரிசிக்கிற ஒரு அனுபவத்தை கடவுள் நம்மிலே தருகிறார். தூதன் மேய்ப்பர்கள் எழுந்த இடத்துல கடவுளுடைய மகிமை அவர்கள் மேல் பிரகாசித்தது போல இன்றும் கடவுளுடைய மகிமையை கடவுள் நம் எல்லாரும் மேலும் பிரகாசிக்கிறார். ஆகவே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிற பொழுது, நாம் எல்லோரும் முக்காடில்லாத முகத்தால் ஆண்டவரின் மகிமையை பிரதிபிம்பித்து ஆவியாகிய ஆண்டவராலே அந்த சாயலுக்கு தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூப மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்பாக மறுரூபமாக்கப்பட்டது போல, கிறிஸ்து வழியாக அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்புகிற நம்மை அவர் ரூபமாற்றம் ஏற்படுது. அது எப்படி மோசே அவனுடைய முகம் பிரகாசித்ததோ அதே போல கடவுள் நமக்குள் வாசம் பண்ணி நம்மை பிரகாசிக்க செய்கிறார். அவர் சொல்கிறார், கடவுளுடைய மகிமையை நாம் பிரதிபிம்பிக்கிறோம். ஒரு கண்ணாடியிலே நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய முகம் தெரிகிறது போல நாம் கண்ணாடிகளாய் கிறிஸ்துவை நம்மிலே பிரகாசிக்க பிரதிபிம்பிக்க கடவுள் அவர் சொல்கிறார், நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய வருடம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாய் உருவாக்க அவர் விரும்புகிறார். நம்மில் இருக்கிற அசுத்தங்களை களைந்து விடுவோம். காரணம், கடவுள் இருக்கிற இடம் பரிசுத்தமானது. நாம் கடவுளுடைய மகிமை நம்மிலே தங்கும்படி நம்முடைய பாவங்களை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுகப்படுவதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிழைகளை உணர்ந்து உண்மையான மனஸ்தாபத்தோடு இறை சமூகத்தை நாடுவோம். இரண்டாவதாக, கடவுள் கிறிஸ்துவிலே அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். அவருடைய கிருபையும் அவருடைய காருண்யமும் அவருடைய கிருபாசனத்தண்டையில் அவருடைய சமூகத்தில் நம்ம கடந்து வருவதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை தேடி வந்த கிறிஸ்து நம்மை அவர் மீட்டு அவருக்கு நம்மை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவில் கொண்டிருக்கிற நம்பிக்கை நம்மை அவருடைய மகிமையை வெளிப்படுத்த காரணமாக இருக்கிறது. மூன்றாவதாக, ஆண்டவர் என்னுடைய செயல்கள், என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், என்னுடைய தொழுகை, நான் சமூகத்தோடு குடும்பத்தோடு உறவாடுகிற அனுபவங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவின் மகிமை என்னில் வெளிப்படுத்துகிறது. ஆகவே என் வாழ்க்கை கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் அமைவதற்கு கடவுள் என்னை புதுப்பித்திருக்கிறார், என்னை உருவாக்கி இருக்கிறார், புதிய சிருஷ்டியாய் படைத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள தூய ஆவியானவர் இந்த வசனங்களின் வழியாக நம் ஒவ்வொருக்குள்ளு கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நமது நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். மீண்டும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி 630வது பாடல், அது முதல் 2 சரணங்களையும் கடைசி சரணத்தை நாம் பாடுவோம்.
இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில் இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்று கர்த்தீர் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா நீரையன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே நீரையன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளை, உம்முடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். மோசையோடு முகாமுகமாய் பேசின ஆண்டவர், உம்முடைய சன்னிதானத்திலே இருக்கிற எங்களோடும் நீர் பேசுகிறதற்காக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய திருப்பிரசன்னத்தினாலே உம்முடைய மகிமையை எங்களுக்குள் விளங்க செய்கிறபடியினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள திருசந்நிதியிலே நாங்கள் கடந்து வர தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. அசுத்தம் நிறைந்த பாவம் நிறைந்த மக்களாக இருக்கிறோம். தேவரீர் உம்முடைய கிருபையினாலே தயவினாலே எங்கள் பாவங்களை பொறுத்து உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுகி பரிசுத்தப்படுத்தி எங்கள் வாழ்வில் இருக்கிற பாதரட்சைகளை நாங்கள் கழற்றி கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே சாஷ்டாங்கமாக எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, கிறிஸ்துவிலே வெளிப்படுத்தப்பட்ட மகிமையை நாங்களும் உள்வாங்கிக் கொள்வதற்கு எங்களை உம்முடைய திரு சன்னிதானத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவை பிரதிபிம்பிக்கிற மேல் மகிமையடைந்து நாங்களும் ரூபமாற்றமடைய என்னுடைய வாழ்க்கையும் அநேகரால் நேசிக்கப்படும்படி கடவுளுக்கு பிரியமும் மனிதருக்கு பிரியவுமாய் நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். எங்களில் வாழ்வில் இருக்கிற பகைமை உணர்வுகள், போட்டி எண்ணங்கள், வெறுப்புகள், பழிவாங்குகிற நிலைகள், ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் ஆண்டவர் எங்களை விட்டு களைந்து நான் என்கிற அகம்பாவம் எல்லாவற்றையும் ஆண்டவர் களைந்து உம்மிலே நாங்கள் அடைக்கலப்புக ஆண்டவர் கிருபை தாரும். இது காலை பொழுதிலும் உம்முடைய சன்னிதானத்திலே நேரடியாகவும் முகநூல் வழியாக இணைந்து இந்த தொழுகிலே தங்களை இணைத்து தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை கத்திற்க நோக்கி பாரும். கடவுள் தம்முடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் ஆண்டு தருளும். ஒவ்வொரு குடும்பங்களை பேர் பேராய் சந்தையும் ஆசீர்வதியும், சமாதானமும் நன்மையும் நிறைவாழ்வை தாரும். வெளியூர்களிலே கடல் கடந்து வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் யாவரையும் கத்திற்க நோக்கி பாரும். அவர் தம் குடும்பங்கள் வாழ்வு பணிகளை கத்தர் ஆசீர்வதியும். கல்வி நிமித்தமாய், வேலை வாய்ப்புகள் நிமித்தமாய் வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்தர் சந்தியும். அவர்கள் பணிகளை, எதிர்கால வாழ்வுகள் சிறக்க கத்தர் நீர் உதவி செய்தரலும்.
ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் நீர் தந்தை பெற்றோர்களை நினைந்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வயது முதிர்ந்த எங்கள் பெற்றோர்களை கத்திற்க நோக்கி பாரும். ஆண்டவர், முதுமையின் பலகீனங்களுக்கெல்லாம் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டு பலகீனங்களோடு இருக்கிற மக்களை சந்தியும். கடவுள் எல்லா வியாதி துன்பங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வருகிற நம்முடைய பிள்ளைகளை கத்த நீர் இறங்கும். கடவுள் வேண்டிய பூரண ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் தந்து வழிநடத்தும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, தேவரீர் உம்முடைய கிருபையும் காருண்யம் வழிநடத்துதலும் ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கட்டும். வாலிப பிள்ளைகள் விசேஷமாய் கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கத்தருக்கு உகந்த பிள்ளைகளாய் சாட்சி கொடுக்க கிருபை தாரும். சிறு பிள்ளைகள் கை குழந்தைகளையும் ஆண்டவர்க்கு நோக்கி பாரும். நோயின் அனுபவங்கள் பலகீனங்கள் எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். அரசு போத்தேர்வை சந்திக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தாரும். கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளையும் கத்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுக்கு தந்திருக்கிற தொழில், பணி, உழைப்பு, வேலை வாய்ப்புகள், நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள், போக்குவரத்துகள் அனைத்திலும் ஆண்டுடைய கிருபை பாதுகாப்பு தாரும். எங்கள் தந்திருக்கிற நிலம், பொருட்கள், வீடு வாசல்கள், வாகன வசதிகள், கத்த தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் ஊழியங்களையும் கத்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இது நாளிலும் ஆண்டவர் விசேஷமாக உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்தர் கண்ணோக்கி பாரும். இன்னும் அநேகர் உடைய ஆலயத்தில் கடந்து வரவும், அதிகாலையிலே ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேட கத்தர் ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுளே, சரீர பலகீனத்தோடு காணப்படுகிற திருமதி சந்திரா தியோடரம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களுக்கு வேண்டிய நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் தந்து ஆசீர்வதியும். கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், தாங்குகிறார், உற்சாகப்படுத்துகிறார் என்கிற நம்பிக்கையை ஆண்டவர் தாரும். அருமையான தந்தை திரு வரதராஜ் அவர்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய அடியாரையும் கத்தர் பலப்படுத்தும். ஆண்டவர் பணிவிடைகள் எல்லாம் கத்தர் கூட இருந்து ஆண்டவர் பூர்ண ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதியும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள், திருமண தினங்களை நன்றியோடு நினைந்து உம்மை போற்றுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு புதிய வருடத்தை ஈவாய் நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறீர். இந்த புதிய வருடம் அவருடைய வாழ்க்கைகளை நன்மையும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்க நீர் அருள் தாரும். இன்று பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற திருவாளர் தர்மராஜ் அவருடைய மகன் திருவாளர் டி ஜெஃப்ரி பிபிட்டோவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனே, ஆண்டவர் ஆசீர்வதியும் தருகிற புதிய வருடம் அவருடைய வாழ்க்கைகளை வளவும் நன்மையும் நிறைந்திருக்க அருள் தாரும். இன்றைய பொழுது அனைவருக்கும் நன்மை நிறைந்திருக்க அருள் தாரும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தவரவிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. ஆனால் வினைகளாக எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமிழித்துக் கொள்ளும். ராட்சி வல்லமை மகிமையும் என்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அனுநயிக்க இடத்திலும் சமாதானம் இன்றும் என்று சதா காலம் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ள பெருசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.